வெறும் 10 ரூபா செலவில் கார் வாஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நல்ல தண்ணீர் 10 லிட்டர் எடுத்துக்கணும். ஸ்பாஞ்ச் எடுத்துக்கணும், அது உங்களுக்கு ஹார்ட்வேர் கடையில் கிடைக்கும். வாட்டர் ஸ்ப்ரேயர் எடுத்துக்கணும். சோப் ஆயில் அந்த வாட்டரில் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 50 ml எடுத்துக்கிட்டால் போதுமானது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் டஸ்ட்டு எப்படி படிஞ்சிருக்குன்னு பாருங்கள். கார் ஃபுல்லாக கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். 2 வைப்பரையும் மேலே தூக்கி விட்டுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கார் க்ளீன் பண்ண. அந்த சோப் ஆயில் மிக்ஸ் பண்ண வாட்டரை ஸ்ப்ரேயர் பாட்டிலில் ஃபில் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. கார் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க, கொஞ்சம் ஊறட்டும். டஸ்ட் பார்ட்டிக்கல் சோப் ஆயிலோட மிக்ஸ் ஆகி நல்லா ஊறிடும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீதமுள்ள வாட்டர் வித் சோப் ஆயிலை ஒரு மக்கில் எடுத்துகிட்டு ஸ்பாஞ்சை தொட்டு அப்படியே வாஷ் பண்ணுங்கள். கிளாஸை வைப் பண்ணும்போது மட்டும் ஸ்பாஞ்சை நல்லா அந்த வாட்டர்லேயே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்பாஞ்சில் டஸ்ட் இல்லாமல் பார்த்துக்கோங்க. கிளாஸை க்ளீன் பண்ணும்போது மட்டும் மிக்ஸ் பண்ண வாட்டர் வித் சோப் ஆயில் லிக்விடை வச்சு ஃபுல் காரையும் இந்த ஸ்பாஞ்ச் வச்சு வைப் பண்ணி எடுத்துக்கோங்க. 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இப்போது ஒரு 10 லிட்டர் நல்ல வாட்டர் எடுத்துக்கோங்க. அந்த வாட்டரை ஊற்றி ஸ்பாஞ்சை வச்சு வைப் பண்ணால் ஓகே, இல்லை ஜஸ்ட்டு நீங்கள் வாட்டரை ஊற்றி க்ளீன் பண்ணால் ஓகே தான். கார் பார்க்குறக்கு நல்லா சில்கியாகவும் க்ளீனாகவும் இருக்கும். ஒரு 2 or 3 டேஸ்க்கு உங்களுக்கு டஸ்ட் பார்ட்டிகள் காரில் ஒட்டாது. சாஃப்டான கிளாத் இல்லாட்டி டர்க்கி டவல் அந்த மாதிரி எடுத்து நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. தண்ணிலாம் இல்லாத மாதிரி, இல்லாட்டி ஒயிட்டாக கொஞ்சம் பேச்சஸ் வரும். அது இல்லாமல் நீங்கள் இருக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் டர்க்கி டவல் மாதிரி ஒரு துணி வச்சு எடுத்துருங்க. வைப்பரையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க, அதுலேயும் அழுக்கு இருக்கும். அவ்வளோதாங்க. வெறும் 10 ரூபா செலவில் கார் வாஷ் முடிஞ்சுது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.